அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இஃப்தார் டே 24ங்க. இந்த இஃப்தார் டே 24ல் இன்றைக்கி என்ன வெரைட்டினா, இந்த சுண்டல் இருக்குல்ல, அதை நல்லா ஊற போட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊறிட்டு அதை அவிச்சு, இன்றைக்கி வந்து இதை என்ன சொல்லலாம், மலாய் சுண்டல்னு சொல்லலாம், இல்லைன்னா வெஜ்ஜு சுண்டல் ஆத்தோஸ் அப்படின்னு சொல்லலாம், ஆத்த சுண்டல்னு சொல்லலாம். இதை வந்து 2 வகையாக சொல்லலாம். இது வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த வெஜ்ஜு சுண்டல் மலாய் சுண்டல் எப்படி செய்கிறதுனா, இதுக்கு தேவையான பொருள் 1 கப்பு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 கப்பு வந்து கேரட்டு, அப்புறம் 1 கப்பு சுண்டல் வெள்ளை அவிச்ச கொண்டக்கடலை, அப்புறம் கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, கேப்சிகம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம அந்த சமோசா இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 4 சமோசாவை கட் பண்ணி நல்லா பொடிசாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு என்னென்னா, லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம் போட்டு, அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு வேகிற அளவுக்கு, அந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு வேகணும். நல்லா வேக விட்டு, இந்த இஞ்சி வெள்ளைப்பூடுக்காக தான் இந்த வெங்காயம் தாளிக்கிறோம். அந்த தாளிப்பை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா வேறு லெவலுங்க அந்த சுண்டல், மலாய் சுண்டல். எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு கடைசி மூமெண்ட்டில் ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுருங்க. அந்த லெமனோடு அது அப்படியே ஊறிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு செம்மையான சுண்டல். இது சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து ஒரு மாதுளப்பழ ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் இந்த ப்ரெட்டு பீஸா இருக்குல்லங்க, இன்றைக்கி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெட்டு பீஸா செஞ்சேன். உண்மையிலே இந்த பீஸா வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. முதல்ல இந்த ப்ரெட்டை நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுக்கு தேவையான தக்காளி, அந்த கேப்சிகம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு, அப்புறம் 2 முட்டை எடுத்து நல்லா அடிச்சுக்கிட்டு, அந்த அடுப்பை ஆன் பண்ணி நான்ஸ்டிக் தவாவே வைங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அது வச்சுட்டு நம்ம இப்போ அந்த ப்ரெட்டை நல்லா அடுக்கி வச்சுட்டு, அந்த முட்டையை நல்லா அடித்து வச்சுக்கோங்க. அடித்து வச்சுட்டு அந்த ப்ரெட்டு மேலே ஊற்றி அது ஒரு திருப்பி போட்டுருங்க. ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு, அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அந்த கேப்சிகம் எல்லாமே அப்படியே அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு அந்த பீஸா சில்லி கொஞ்சம் அதில் மேலே போட்டுருங்க. கொஞ்சம் மிளகு தூளும் போடலாம். போட்டுட்டு அப்படியே அதுக்கு மேலே அந்த சீஸ் போட்டுருங்க. போட்டு நல்லா சுற்றி போட்டு விட்ருங்க. வறுத்து வச்ச சிக்கன் இருந்தால் சிக்கன் கொஞ்சம் மேலே போட்டுருங்க. வறுத்து வச்ச சிக்கன் ஏற்கனவே வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சிக்கனையும் மேலே போட்டுட்டு, அதுக்கு மேலே இது வந்து எப்படின்னா ஒரு நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படியே வேகணும். ஆமாம், அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது. இன்றைக்கி பீஸா வந்து உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைக்கி வந்து இஃப்தாரோடைய இந்த 24 வந்து அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம திறந்தாச்சு. இன்னும் இருக்கிற நாட்களையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கட்டும். எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் இருக்க அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். நாங்கள் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறோம், நீங்கள் எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.